வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 1:18-19. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தையாக வெளிப்பட்ட இயேசு என்னும் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே வெளிப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். நீ சொன்னீர், நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். நீர் பேசினால் ஆறுதல், நீர் பேசினால் சந்தோஷம், நீர் பேசினால் பலன், நீர் பேசினால் ஆசீர்வாதம். உம்மையே நோக்கி பார்க்கிறோம். பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் அறிந்தபடி இன்றைக்கும் வாசித்த இந்த வேத வசனத்தை நாம் கிட்டத்தட்ட ஒரு நிறைய வாரங்களாக நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு போர் அடிச்சிருச்சு? திரும்பி திரும்பி இப்படியே கேட்கறது போர் யாருக்கும் அடிக்கல. நிறைய தடவை இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். இந்த ஃப்ரேஸ் உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. ஷார்ட்டாக சொல்லணும்னா அழைப்பின் நம்பிக்கை, அவருடைய அழைப்பில் இருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை எதற்காக அழைத்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் மகிமையான வகையிற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பை நோக்கி நாம் பார்க்கும்பொழுது நமக்குள்ளே நம்பிக்கை உண்டாகிறது. இந்த பூமிக்குரிய காரியங்கள், மற்ற காரியங்கள் மேலே கவனம் இல்லாமல் போகும். அவருடைய அழைப்பின் நம்பிக்கையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்மை அழைக்கும் போது எல்லாரும் அழைக்கிறது போல அவர் அழைக்கலை. அவர் அழைப்பில் ஆச்சரியமான காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3, 4 நான் வாசிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். முற்றிலுமாய் இப்படிப்பட்ட காரியங்களை கவனத்தில் வைத்து ஆவியானவர் எழுதியிருக்கிறதை என்னால் உணர முடிந்தது. அந்த 2வது அதிகாரத்தில் அவர் நம்மை அழைத்த அழைப்பில் காணப்படுகிற காரியங்களை நமக்கு காண்பித்திருக்கிறார். நாம் அதை பார்த்தோம். அநேக காரியங்களை அதில் நாம் பார்த்தோம். நமக்கு தெரியும், முதலாவது அன்பு என்று சொல்லி பார்த்தோம். அவருடைய மிகுந்த அன்பு அவருடைய அழைப்பில் இருக்கிறது. அவருடைய அன்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை எந்த விதத்திலேயும் நம்மிடத்தில் ஒன்றுமே எதிர்பார்க்காமல் நம்மை நேசிக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் நிற்கிறோம். அவருடைய அன்பு என்று பார்த்தோம். அவருடைய தயவு என்று பார்த்தோம். அவருடைய தயவு நமக்காக இருக்கிறதுனால நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்காக இருக்கிறதுனால நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு, அவர் பண்ணின திட்டம், அந்த ரட்சிப்பின் திட்டம், ரட்சிப்பு என்பதை குறித்தும் நாம் கவனித்தோம். அவருடைய இரத்தம், அவர் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் முன்னேறி செல்ல, தொடர்ந்து போக நமக்கு உதவக்கூடிய காரியங்களும், அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய அழைப்புக்கு நேராக நாம் போகிற பாதையில நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் வைத்திருக்கிற காரியத்தில் ரத்தம், அவருடைய ரத்தமும்
ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் என்பதையும் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் அதை பார்க்கும்பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, சமாதானத்தின் சுவிசேஷம்னா சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்றத விட அந்த சுவிசேஷம் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமானது என்பதை அன்றைக்கு நம்ம கவனித்தோம். சுவிசேஷத்தை அறிவிப்பது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமானது என்பதை நாம் கவனித்தோம். அதில் தேவன் எவ்வளவாய் அதில் உற்சாகம் காட்டுகிறார் என்பதையும் நாம் பார்த்தோம். இல்லை, ஒரே ஒரு காரியம் மட்டும் இன்னும் மீதி இருக்குது, அவருடைய ஆவி. ஆமென், கரெக்டாக சொல்லிட்டீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நேரம் நமக்கு போதுமானதாக இருக்குமான்னு தெரியல. இந்த காரியத்தை நாம் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். நாம் அந்த எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த தத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் எப்படி அது கிடைக்கும்? பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவர் அழைத்த அழைப்பின் நம்பிக்கையை நீங்க அறியணும். அதுக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாக வேண்டும். இதையும் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அழைப்புல நாம் கடந்து செல்ல, அவருடைய அழைப்பை நாம் புரிந்து கொள்ள, அவருடைய அழைப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க நாம் 7 காரியங்களை பார்த்தோம் பாருங்க. எல்லாமே இவைகளுக்கு உதவி செய்கிறது. நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம், அதான் ஃபைனல் கோல். என்னன்னா, அவருடைய அழைப்பு எங்கே போய் நம்மளை நிறுத்துது அப்படின்னா, பிதாவின் இடத்தில். எப்படி அது நடக்குதுன்னா, அவருடைய ஆவியினால. ஹல்லேலூயா. நம்ம அவருடைய அன்பு பார்த்தோம், அவருடைய இரக்கம், கிருபை, தயவு. அவருடைய அன்புலேயே இரக்கம் இருந்தது. அது உங்களுக்கு ஒருவேளை அது தனியாக தெரியாமல் இருக்கலாம். அன்பு, தயவு, கிருபை, அவருடைய ரட்சிப்பு, ரத்தம், சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கடைசியாக அவருடைய அழைப்பின் நம்பிக்கையை நமக்குள் நிலைத்திருக்க பண்ணுகிறது தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைத்திருக்க பண்ணுகிறவர் தேவனுடைய ஆவியானவர். இவர் நமக்கு போதும். ஹல்லேலூயா. மொத்தமாக நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. கடைசியாக அவரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கொஞ்சம் அவருடைய ஆவியை குறித்து, ஆவியானவருடைய காரியத்தை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். எவ்வளவோ நாம் கேட்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் எத்தனை நாள் சாப்பிட்டாலும் இன்னைக்கு சாப்பிடணும்ல. ஆமென். அதனால் பசியோட தாகத்தோட நீங்கள் இருப்பீர்களானால் ஆவியானவர் நம்மை நிரப்பர். ஒரு அழகான கோரஸ் இருக்கிறது, அதை நாம் பாடி விட்டு பின்பு நம்ம இந்த செய்தியை கவனிப்போம். Jesus, Heavenly Father, I appreciate you. அல்ல, கடைசி சரணம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஆங்கிலத்திலேயும் ஒரு முறை தமிழ்லேயும் அதை நாம் பாடலாம். தெரியாதவர்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க. Heavenly Father, I appreciate you. Heavenly
Heavenly Father, I appreciate you. I love you, adore you, bow down before you. Heavenly Father, I appreciate you. Son of God, what a wonder you are. Son of God, what a wonder you are. You saved us, you freed us, you gave us your Spirit. Holy Ghost, what a comfort you are. Holy Ghost, what a comfort you are. You lead us, you guide us, you live right inside us. Holy Ghost, what a comfort you are. தமிழ்ல பாடலாம். அடுத்த கடவுள் வான் பிதாவே பாராட்டுகிறே, வான் பிதாவே பாராட்டுகிறே, உம்மை அன்பாய் துதிப்பே, நான் வீழ்ந்து பணிவே, வான் பிதாவே பாராட்டுகிறே. தேவமைந்தா நீர் அற்புதரே, தேவமைந்தா நீர் அற்புதரே, பாவ மீட்பை நீ தந்தே, ஆவியால் நிறைந்து, தேவமைந்தா நீர் அற்புதரே. தேவாவி தூயாவி என் ஆறுதலே, தூயாவி என் ஆறுதலே, பாதை காட்டி நடத்தி எனக்குள் வசிக்கும் தூய ஆவியின் ஆறுதலே. ஆங்கிலத்திலேயும் தமிழ்லையும் இந்த ரெண்டாவது சரணம் சொல்லுது, Son of God, what a wonder you are. You saved us, you freed us, you gave us your Spirit. தேவமைந்தா நீர் அற்புதர், பாவ மீட்பை நீ தந்தீர், ஆவியால் நிறைத்தீர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக அவர் மரித்தார். அவர் பூமிக்கு வந்து நமக்காக வாழ்ந்து அவர் காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு போனார். உண்மைதான். அவர் இந்த பூமியிலே செய்ய நினைத்ததுல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை நீங்க பூமியில என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, நான் என்னுடைய ஆவியை என் பிள்ளைகளுக்குள்ள வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல பாடம், Holy Ghost, what a comfort you are. Holy Ghost, what a comfort you are. You lead us, you guide us, you live right inside us. Holy Ghost, Son of God, Deva Mainda, Son of God, what a wonder you are. Son of God, what a wonder you
வசிக்கும் தேவ ஆவியின் ஆறுதலே. பாதை காட்டி நடத்தி எனக்குள், எல்லாம் சொல்லாம, எனக்குள் வசிக்கும் தூய ஆவி என் ஆறுதல். எனக்கு பாதை காட்டி என்னை நடத்தி எனக்குள் வசிக்கிறவர். பாதை காட்டி நடத்தி தூய ஆவி ஆறுதலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியல. அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை குறித்து கொஞ்சம் நாம் கவனிக்க போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது அந்தபடியே 2:18, எபேசியர் 2:18, அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அப்படின்னு சொல்லும்போது நான் முதல்ல சொன்னது போல அவருடைய அழைப்பின் நம்பிக்கையின் உச்சகட்டம், முடிவு மாத்திரம் அல்ல. பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் என்றால் இன்றைக்கும் நாம் அவரிடத்தில் சேர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we have access to approach the Father. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கீ கிடைக்குது, ஒரு சாவி இருக்குது நமக்குள்ள. என்ன தெரியுமா? அவருடைய ஆவி. ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது பாருங்க. இந்த பூமியில பரலோகத்தில் மாத்திரம் அல்ல, இந்த பூமியிலேயும் அவரிடத்திலே சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பை நாம் தொடர்ந்து போகும்படிக்கு அந்த அழைப்புக்கு ஆதாரமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறது மிக பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. வாட் a great providence. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக அருளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓ, அவருடைய அழைப்பின் நம்பிக்கையில் நாம் முற்றிலுமாய் முடிவு பெற இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவர். ஆவியானவர் இப்படியாக நம்ம கூடவே வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறார், நம்மை பாதை காட்டுகிறார், நம்மோடு கூட அவர் வாழ்கிறார், முடிவு வரைக்கும் நம்மை நடத்துவார். இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நிருபத்திலேயே பாருங்க ஒரு வசனம் சொல்லுது. எபேசியர் 4:30 வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாம இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது என்று ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றவர் அவர். அவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோட கூட இருக்கிறார். இன்னும் இதை குறித்து நம்ம பின்பாக நம்ம கவனிக்கலாம். நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் கவனிக்க வேண்டும். முத்திரையாக நாம் அவரை பெற்றிருக்கிறோம். முத்திரைனா மாறாதது அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. முத்திரைனா அது மாறாது. ஒரு தடவை போட்டுட்டா அதில் மாற்றமே வராது. அப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால தான் அவரை துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டா நம்மளை விட்டு போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பழைய ஏற்பாடு. தேவ ஆவியானவர் விலகினார், சவுலை விட்டு விலகினார். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. அவரின் அழைப்பின் நம்பிக்கைக்காக ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவரை குறித்து இன்னும் நீங்க கவனிப்பீர்களானால் அதே நிருபம், எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால்,
உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. எவ்வளவு அழகா நம்மளுடைய செய்தியை வந்து அழகா சொல்லுது பாருங்க. எபேசியர் 4:4 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் நமக்கு உண்டு. There is one body and one spirit. ஒரே ஆவியும் ஒரே சரீரம். ஒரே ஆவினா யாருடைய ஆவி அப்படின்னு சொன்னா, ஒரே ஆவி ஒரே சரீரம் அப்படின்னா, இந்த ஒரே ஆவி ஒரே சரீரம் அப்படின்னு சொல்லப்படுது கிறிஸ்துவினுடைய சரீரம், கிறிஸ்துவினுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர். இதை புரிந்து கொள்றதுக்கு நீங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஆவி ஒரே சரீரம் என்று சொல்லும்போது இது வேற ஏதோ இல்லை, நம்முடைய சரீரம் இல்லை, அது தேவனுடைய சரீரம், தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு திரும்ப வருவோம். எபேசியர் 4வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு அழகான மகத்துவங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வேதத்தின் மகத்துவம் புரியாது. அதனால்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், உம்முடைய மகத்துவங்களை பார்க்கும்படி, உம்முடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படி, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். அதை தான் இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் நமக்கு, அதை ஆவியானவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் மேலே உங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக இருந்ததுன்னா இதெல்லாம் தானாக வரும். ஆமென். ஆவியானவர் மேலே உங்களுடைய கவனம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு மற்றெல்லாம் தானாக வரும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் முக்கியமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவமும், ஆனால் அனுபவிக்காமல் இருக்கிற ஒரு அனுபவமும் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அனுபவம். பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான காரியங்கள் நாம் அனுபவிக்கிறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவரோடு நாம் வாழணும். அவரோடு அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறதே இல்லை. வசனம் சொல்லுது, 5வது வசனம், ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லார் மேலும்னா எல்லார் மேலே இல்லை, ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, அபவ் ஆல், எல்லார் மேலும் உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அவர் சிறந்தவர். எல்லாரோடும் அவர் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார். பிதாவாகிய தேவன், நீங்க பாத்தீங்கன்னா பிதாவும் உண்டு அப்படிதான் முடியுது. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதான் இந்த வசனம் சொல்லுது, அவர் உங்களுக்குள் இருக்கிறார். நிறைய பேர் அந்த திருத்துவம் அப்படின்ற வார்த்தை இல்லைன்னே சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போகிறாங்க. திருத்துவம் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லி ஒரு பெரிய குரூப்பே இருக்குது. அதனால அதை நம்ம நம்ப முடியாது. இப்படி தான் அப்படின்னு இல்லை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இப்படின்ற ஒழுங்கு இல்லை, இது நம்மளா உருவாக்குனது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லவே இல்லை. வேதத்தில் திருத்துவம் அப்படின்ற வார்த்தை இல்லை அப்படின்றதுனால அது இல்லாமல் போயிடாது. ஏன்னா நான் அடிக்கடியாக சொல்லுவேன், இப்போ இன்றைக்கும் நமக்கு தெரியும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவர் யார், புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் ஐன்ஸ்டீனா, நியூட்டன், சார் ஐசக் நியூட்டன். அவர் கிராவிட்டி ஃபோர்ஸை கண்டுபிடிச்சார். கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படியே, அதாவது புவியீர்ப்பு விசை இருக்குது, ஏதாவது மேலே தூக்கி போட்டால் ஏன் கீழே வருது அப்படின்னா பூமிக்கு இழுக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். கிராவிட்டி அப்படின்ற வார்த்தை பைபிளில் இல்லைதான்.
அதனால புவியீர்ப்பு விசை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? மேலே மொட்டை மாடல இருந்து குதிக்க முடியுமா? அனுபவங்கள் மாறாது. ஹல்லேலூயா. அனுபவங்களை தேவன் நமக்கு தருகிறார். வேதத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் எத்தனையோ உண்டு. கிறிஸ்தவர்கள் தான் முக்கியமாக நிறைய அனுபவங்களை அவர்கள் பெறுகிறதில்லை. ஏன்னா வேதத்தில் அந்த வார்த்தை இல்லை, வேதத்தில் இல்லைன்றாங்க. ஆவியானவர் ஆச்சரியமானவைகளை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட அதிகமாக செய்வான்னு சொல்றார். ஹல்லேலூயா. என்னை விட அதிகமாக செய்வான்னு சொன்னது எழுதப்பட முடியாது, ஆனா அதோடைய பேஸ் எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை அவருடைய ஆவியை கொண்டுதான் நாம செய்ய முடியும். நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, அவருடைய அழைப்பில் இருக்கிற பெரிய நம்பிக்கை அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம, ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமா? பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னோடு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவனை அவர் பலப்படுத்துகிறார். அவனை ஆச்சரியமான பாதைகள் வழியாய் அவர் நடத்துகிறார். அவர் நமக்கு தேவை, அவர் நமக்கு தேவை. கிறிஸ்தவனாய் வந்த, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது, உண்மைதான். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உண்மை. ஆவியானவருடைய அனுபவங்கள் வித்தியாசமானது. தேவ ஆவியிலே நிரம்பி வாழுகிற அனுபவம் வேற, தேவ ஆவியினால அபிஷேகம் பண்ணப்படுகிற அனுபவங்கள் வேற. நீங்க வேதத்தில் பாருங்க, சீசர்கள் மேல் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊதினார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆமென். ஊதினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் ஊதும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஊதுறார். ஆனா அந்த டைம்ல அவங்க அந்நிய பாஷையில பேசி குதிக்கல. அதுக்கு இன்னொரு நாளே ஆண்டவர் வச்சிருந்தார். அதனால இது அந்த அனுபவம் இல்லைன்னு ஆயிடாது. எல்லாமே அனுபவங்கள் தான். ஆனால் அனுபவங்களில் நாம் வளர வேண்டும், எல்லா அனுபவங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மகிமையான அனுபவங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். நாம் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள். நாம் ஆவிக்குரியவர்கள். ஆவியானவர் இல்லாம ஆவிக்குரியவர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அவர் நடத்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வருவார், ஆனால் அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மறுரூபமாக்கப்படும், மறுரூபமாக்கப்படணும். ஆமென். என்னுடைய குடும்பத்தில் கூட என் அப்பா முதல்ல ரட்சிக்கப்பட்டு இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரை பெறாத வரைக்கும் பல வீழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அவருடைய உன்னதமான அந்த அனுபவத்தை அவர் பெறாத வரைக்கும் பல வீழ்ச்சிகள் இருந்தது. ஆவியானவரை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கையில் பெரிய மறுரூபம். அவர் வாழ்ந்து கொண்டே இருந்தார். ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகாக அம்மாவை ஆண்டவர் அபிஷேகித்தார். ஒரு தெருவில் ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் அபிஷேகித்தார். ஆவியானவர் யாரு, அவரை பற்றி காரியங்கள் என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவர்களை அபிஷேகித்தார். தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் அவர் கொடுப்பார். உங்களையும் அவர் நிரப்ப விரும்புகிறார். அவர் நிரப்பி விட்டால் எல்லாம் மாறும், பாவங்கள் மாறும், எல்லா பழக்க வழக்கங்கள் மாறும், எல்லா குணங்கள் மாறும், எல்லா சுபாவங்கள் மாறும். அவர் நம்மை நிரப்ப வேண்டும். ஒரு தடவை அல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களை நிரப்ப அவர் விரும்புகிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் அக்னியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வெளிச்சமாய் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரில் நிரம்புகிற ஒரு அனுபவத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, அவரை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
அவர் மூலமாக தான் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்களை திறக்கும் பொழுது மகிமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் கண்களை திறக்கும் பொழுது மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை நிரப்பும் பொழுது வல்லமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் வெளிப்படும் பொழுது பிசாசுகள் நடுங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மனிதர்கள், ஆஃப்டர் ஆல். ஹல்லேலூயா, we are nothing. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருந்து வெளிப்பட விரும்புகிறார். அவர் நமக்குள்ள இருந்து வெளிப்பட விரும்புகிறார். இந்த மகிமையான ஆவியானவரை நமக்குள்ள வைத்திருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அனுபவம் இல்லாம, அவரை குறித்து அறிவு இல்லாம இருக்கிறவர்களை, இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களை தேவன் மகிமையாய் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் இம்மிடியேட்டா நிரப்புகிறதெல்லாம் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேரை ஆண்டவர் நிரப்பிட்டார். ஹல்லேலூயா. தாகம் ரொம்ப முக்கியம், தாகம் ரொம்ப முக்கியம். நாம இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவரை அறிந்தவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருக்கிறார் அப்படின்ற எண்ணங்களோடு வாழ்றது அல்ல, ஆவியில நிரம்பி நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் புத்தி சொல்லி கொண்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அதுக்கு முன்பாக வசனம் சொல்லுது, நீங்கள் ஆவியினால் நிறைந்து அப்படின்னு. ஆவியினால் நிறைகிறது ரொம்ப முக்கியமான அனுபவம். ஆவியினாலே நாம் நிறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நிறைகிற அனுபவங்கள் நமக்கு வேண்டும். நம்முடைய அறிவு தான் இந்த அனுபவங்களை நமக்கு கடினமாக்குகிறது. எந்த அறிவுனா, ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்கு இருக்கிறாரு தெரியும், அது எப்படி சொல்றது, இது உற்சாகத்தினால பண்றாங்க, இது ஒரு என்ன சொல்றது, அப்படிதான் சொல்றாங்க. ஒரு பெரிய டீமே இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சொல்றாங்க இது உங்களுடைய உற்சாகத்தினால் நீங்க செஞ்சிடறீங்க அப்படின்னு. அது பேர் உற்சாகம் இல்லை, அது பேர் உற்சாகம் இல்லை. விசுவாசத்தினாலே கிடைக்கிற மகிமை. ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் போது நம்மை நிரப்புகிற தேவ மகிமை அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசித்தால் நவமான பாஷைகளை பேசணும். ஹல்லேலூயா. ஆவில நிரம்பி பேசணும். ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில பேசணும். ஆமென். அப்படி அனுபவம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு. ஏதோ ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போறீங்க. ஆமா, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போறீங்க. ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில பேசணும். உங்க கரங்கள் அசையணும். ஆமென். உடம்பு அசையணும். ஹல்லேலூயா. உங்க சரீரம் அசையணும். நீங்க தனியா ஜெபிக்கும் போது அதிகமாய் அசைக்கப்படணும். ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நின்று ஸ்டேஜ்ல இருக்கிறத விட அறைக்குள்ளதான் அதிகமான அனுபவங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. அதிகமாக அசைக்கப்படுகிறது அறைக்குள்ளதான். ஹல்லேலூயா. அதிகமாக ஆடுகிறது அறைக்குள்ளதான். அதிகமாக பாடுகிறது, அதிகமாக துதிக்கிறது அறைக்குள்ளதான். இங்க அதை விட அதிகமா இருந்ததுன்னா நீங்க கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். அறைக்குள்ள இருக்கிறத விட இங்க அதிகமா இருந்தது அப்படின்னா நீங்க எங்கேயும் மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அறைக்குள்ள அதிகமா இருக்கணும். அவர் உங்களோடு உறவாட விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரால நிரப்பப்படுங்க. ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அவருடைய அனுபவங்களை புரிந்து கொள்ளுங்க. அந்நிய பாஷைகளை நாம் பேச பேச ஆவிக்குரியவர்களாய் நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேச அவர் அருள் செய்கிறார். தைரியமா பேசணும். ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்டு கொண்டு இருந்தா நம்ம நிரப்பப்படவே முடியாது. ஒரு வார்த்தையும் பேசவே முடியாது கடைசி வரைக்கும். அதனால பரலோகம் உங்களுக்கு தடப்படாது. ஆனால் பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை திறக்கிற ஒரு மகிமையான சாவி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையின் அடையாளம். ஹல்லேலூயா. நீங்க பேச பேச கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. பேச பேச பிசாசுகள் நடுங்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் அந்நிய பாஷையோடு கூட போகணும். ஹல்லேலூயா. நீங்க சர்ச்சில் பேசணும் நான் சொல்லல, தனியா இருக்கும்போது பேசுங்க, அறையில பேசுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவரே என்னை நிரப்போ, நான் பேச விரும்புகிறேன், மகிமையான வார்த்தைகளை கொடுங்க. விசுவாசத்தை பேசுங்க. கர்த்தர் நமக்கு அவைகளை தருவார். ஆவியானவர் நம்மேல் பிரியப்படுவாரானால், அவருக்கு நாம் நேரம் கொடுப்போமானால் நம்மை நிரப்ப அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்மை உபயோகப்படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார்.
நிரம்பி 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 வலிய வலிய கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம இதுக்கு முன்னாடி வாசித்தது போல இந்த ஒரு காரியத்தில் மட்டும் நாம கவனமா இருக்கணும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்கிற காரியத்தை நம்ம மனதில் வச்சுக்கணும். ஒரு தேவ மனுஷன் எப்படியா சொல்றாரு, ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பெரிய குற்றமாக காணப்படுகிறது என்ன அப்படின்னா, நம்மை நேசிக்கிற ஒருத்தங்களை, நமக்கு தீமை செய்யாத ஒருத்தங்களை நாம கஷ்டப்படுத்துறது. ஆண்டவருடைய பார்வையில் அது ரொம்ப பெரிய குற்றமாய் தெரியும் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்மை நேசிக்கிற, நமக்கு தீமையே செய்ய நினைக்காத ஒருத்தங்களை நம்ம தவறா புரிந்து கொண்டு அவர்களை துக்கப்படுத்துறோம் பாருங்க, இல்லை அதை பற்றி கவலையப்படாமல் நம்மை நேசிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காம, நமக்கு இவங்க ஒரு தீமையும் செய்யலை அப்படின்றத அறிந்தும் அறியாமலோ நாம் அவர்களை துக்கப்படுத்துகிறோம் பாருங்க. இது தேவனுடைய பார்வையில் ரொம்ப மன்னிக்க முடியாத ஒரு காரியமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். வேதமும் அதற்கு ஆதாரமாக சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணங்கள் மன்னிக்கப்படுகிறது இல்லை. ஏன் தெரியுமா? அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களோட வாழ விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு தீமையும் அவர் செய்யவே இல்லை. அவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் அந்த காரியங்களை நாம் வாசிக்கும் போதே வாசிக்கலாம். அந்த எபேசிய நிருபம் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இது தொடர்ந்து தான் அந்த வசனம் சொல்லுது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்புறம் வாசிமா. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஏன் அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். சகல விதமான கசப்பு, கோபம், கோபம்னா ஏதோ ஒரு கோபம் இல்லை, சகல விதமான கசப்பு, சகல விதமான கோபம், சகல விதமான மூர்க்கம். இன்னைக்கு பாருங்க, பயங்கர மூர்க்கம் வருது. ஒரு விஷயம் நடந்துன்னா அப்படியே மிருகத்துக்கு தான் அப்படி வரும், ஆனால் மனுஷர்களுக்கு வருது. நல்ல எக்ஸாம்பிள், அந்த நாய் சில டைமில் பக்கத்தில் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்க பாருங்க. ஆமாம், புல்ல அரிச்சிடும், அது உருன்னு எல்லாம் அப்படி இருக்கு. அதுக்கு தான் மூர்க்கத்தனம் வருது. ஏதாவது ஒன்றுன்னா பொறுக்க முடியாது. அதனால மூர்க்கங்கள் இருக்கக்கூடாது. இது ஏன் இருக்கக்கூடாதுன்னா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. இது பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. கூக்குரல் சொல்லப்படுது. கூக்குரல், சத்தம் போட்டு பேசக்கூடாது. வீட்டில் ஒரு விஷயத்தை சத்தம் போட்டு பேசுறதே தப்பு தான். அது எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கிறது கஷ்டம். ஆனால் அதை யோசிக்கணும். ஐயோ, நம்ம இப்படி செஞ்சுட்டுமே. இப்படி யோசிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை தருவார். அதுதான் ஆவியானவருக்கு நீங்கள் கொடுக்குற கணம். நம்ம இப்படி பேசிட்டுமே, இப்படி பேசக்கூடாது, இப்படி நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் நீங்கள் ஆவியானவருக்கு சந்தோஷப்படுத்துகிற காரியம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். தூஷணம், யாரையோ ஒருத்தரை பற்றி ஏதோ தூசிக்கிறது, அவன் ரொம்ப மோசம்பா, சரியே இல்லை, இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அது இருக்கவே கூடாது, மாற்றிக்கணும். ஆமென். ஆவியானவர் பேசும்பொழுது இது வரைக்கும் எப்படியோ, ஆனால் இனிமேல் மாற்றிக்கொள்ளணும். ஏனென்றால் அவர் அழைப்பின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறது அவர் தான். அவருக்காக நாம் வாழ்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும்படியாக பிசாசு வகை தேடுகிறார். இதை தான் நம்ம இந்த வசனங்களின் ஆரம்பத்தில் வாசிக்கிறோம். 27வது வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இப்படி சொல்லிட்டு தான் எழுதப்படுது. நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, கோபம் படுறது, மூர்க்கம், தூஷணம்,
கூக்குரல், சத்தம் போட்டு பேசுறது, குணங்கள்ல நீங்க சரியா இல்லை அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் வெளியே போயிட மாட்டார். ஆவியானவர் இருக்கும்போது எப்படி பிசாசு வருவான் அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை. அடிக்கடியாக சொல்லுவேன், பிசாசை விட பெருசு பாவம். பிசாசை விட பெருசு பாவம். பாவம் வந்து பிசாசையே கீழே தள்ளிடுச்சு. பாவம் செஞ்சனால தான் பிசாசை விழுந்தான். பெருமையினால பொறாமையினால விழுந்தான். அவனையே தள்ளிச்சு பாவம். அது நமக்குள்ளே இருக்குது. பிசாசை விட பெரிய விஷயங்கள் இருக்குது. பிசாசு இருந்து என்ன பெரிய ஆச்சரியம். ஸோ கவனம் செலுத்துங்க. இப்படி வாழ்க்கை மாறட்டும், துர்குணங்கள் மாறட்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, தேவனை பின்பற்றுகளாக. இன்னும் நீங்க வாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆவியானவர் அதை உணர்த்துறார். பின்னாடி அப்படியே 5 வாசிங்க. 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆமென். விஷயங்கள் பாருங்க. தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளை போல, பிரியமான பிள்ளைகளை போல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் மற்ற எந்த அசுத்தம் பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படக்கூடாது. அந்த பேர் கூட வரக்கூடாது அப்படின்ற. அப்படியே வம்பு விட்டுருங்க. வம்பு, புத்தியீனமான பேச்சு, முட்டாள்தனமான வார்த்தைகளும் பரியாசமும் தகாதவைகள். பரியாசம்னா ஒருத்தர் கிண்டல் பண்ணி 2 பேரும் சிரிக்கலாம், தப்பு இல்லை. ஒருத்தன் சிரிச்சுட்டு ஒருத்தன் கவலைப்பட வைக்கக்கூடாது. ஆமாம், ஏதோ ஒரு காமெடி பண்ண ஒரு காரியத்தை சொன்னால் 2 பேரும் சிரிச்சு, அவனும் சொல்கிறவனும் சிரிக்கணும், யாரை சொல்கிறானோ அவனும் சிரிக்கணும், அது தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தன் மட்டும் சிரிச்சுட்டு ஒருத்தன் துக்கப்பட்டான்னு வச்சுங்களேன், ஆவியானவருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். பரியாசம் தகாதவைகள், பரியாசம் தகாதவைகள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இப்படி செய்யும் பொழுது பிசாசு சந்தோஷப்படுறான். தேவனுடைய பரிசுத்த ஆவி, அழைப்பின் நம்பிக்கையாக நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆவியை அவன் தான் துக்கப்படுத்த பார்க்குறான். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினா நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் தடை பண்ணுறான். உங்களை சந்தோஷமாக இருக்க விட மாட்டான். உங்களால் சரியாக ஜெபிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு எப்படி நீங்கள் ஜெபிக்க முடியும்? இவைகளை விட்டுவிட வேண்டும். வேத வசனம் சொல்றது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவி. இன்னைக்கு நாம் மீட்கப்படணும் அப்படின்னு எதையோ நாம் சொல்லிடும். ஐயோ பரலோகத்துக்கு போனோம், மீட்கப்படுதுன்னா நான் பரலோகத்துக்கு போனோம். ஆண்டவர் சரீர மீட்பு நமக்கு வேணும். சரீர மீட்புக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக அவர் இருக்கிறார். நிச்சயமாய் நம்மை கொண்டு போவார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எப்படி நீங்கள் அவரை வச்சுருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அவரை சந்தோஷமாக நீங்கள் வைப்பீர்களானால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முத்திரையாக நம்ம மேலே இருக்கிறார். நம்ம மேலே முத்திரையாக அவர் போடப்பட்டிருக்கிறார். அந்த முத்திரை மாறாது. இந்த பூமியிலேயே நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா எஸ்தர் புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுது. எஸ்தர் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது. பூமியில் இருக்க மனுஷன் ஒரு ராஜா முத்திரை போட்டதையே செல்லாம போக பண்ண முடியாதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் தேவனாலே நம்ம மேலே போடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாலே மீட்கப்படும்படிக்கு முத்திரையாக நம்ம மேலே போடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
எவ்வளவு சந்தோஷம், அவர் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் அழைப்பின் நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பு, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கட்டும். அதற்கும் அவரே உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க அவர் விரும்புகிறார். இவரை உதவிக்கு கேளுங்க. உங்களால் என்ன செய்ய முடியல, எதை செய்ய முடியல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யறதுக்கு உதவி செய்யுங்க. அது ஆவிக்குரிய விஷயமோ இல்லை குடும்ப விஷயமோ மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் தேவனிடத்தில் நாம் உதவிக்கு போக வேண்டும். உங்களுக்குள்ளே தான் அவர் இருக்கிறார். இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் செய்கிறோம். இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் செய்கிறோம். பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவர்கிட்ட உதவி கேட்குறோமா? இல்லை. கேளுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் முடிக்கலாம். தேவன் ஆவியானவரை நமக்கு அழைப்பின் நம்பிக்கையாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் தேவ அன்பிலே நம்மை நிலைத்திருக்க செய்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிறார். அதாவது அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது தேவ ஆவியினாலே. நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி பேசினா அவர் மேலே ஒரு விதமான அன்பு வருது. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு நாலேஜ்னால வரல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த உலக ஜனங்க இப்படி ஆண்டவர் இப்படிலாம் இருந்தார், இப்படிலாம் செஞ்சார், இப்படிலாம் பண்ணாரு, அப்போ இவரை நம்ம நேசிக்கலாம் அப்படின்றது நாலேஜ்னால நமக்கு வரல. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வராது இந்த மாதிரி அன்பு. நமக்குள்ள அவரை குறித்ததான ஒரு அன்பு இருக்குது. பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருக்குது? ஹல்லேலூயா. உண்மையாகவே அவர் நேசிக்கிறீங்களா? இது காரணம் என்னதுமா? உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது, நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை வெட்கப்படாமல் காக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூதா நிருபம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதா நிருபம் 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருத்துவத்தில் தேவன் ஒருவரே. ஆனால் நாம் ரசிக்கிறதுக்காக, அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பிரித்து பேசும்பொழுது அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். என் மனசில் ஒரு காரியம் வருது. என்ன அப்படின்னா, திருத்துவ தேவனில் பிதாவும் குமாரனும் பரலோகத்தில் வீற்றிருக்கிறாங்க. பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதாவும் குமாரனும் இந்த பூமியில் இருக்கிற பெரிய பொறுப்பை குறித்து அவங்க தைரியமாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஆமென். ஒரு கரங்களை தட்டிடலாமா? பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அழைப்பின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் அதே 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 3:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சாரி 3:10.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பினாலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. போதுமா அந்த 3:16 மட்டும் வாசிமா. நீங்கள் அவருடைய அன்பினாலே உள்ளான மனுஷனில் ஆவியினாலே நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனில் நீங்க பலப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க பலமா இருக்க வேண்டியது முக்கியம். அநேக விஷயங்கள்ல நாம் தோற்று போகிறோம், தவறுகிறோம். ஆவியானவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். உள்ளான ஆவியிலே, உள்ளான மனுஷனிலே நாம் வல்லமையாய் பலப்பட அவருடைய ஆவி நமக்கு இருக்கிறது. உள்ளான மனுஷனிலே அவருடைய ஆவினால எப்படி பலப்படணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னபடி அவரை துக்கப்படுத்தாத காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால், அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் அறிந்து அதற்கு நோ சொல்லுவீங்களானா, அந்த டெம்டேஷனுக்கெல்லாம் நீங்கள் நோ சொல்லுவீங்களானா, சோதனைக்கெல்லாம் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களானா, நீங்கள் பலப்படுவீர்கள். அவரை சம்பந்தப்படுத்தி ஆவியானவரை நான் துக்கப்படுத்த கூடாது அப்படின்ற முடிவு நீங்க எடுத்துட்டீங்கனாலுமே நீங்க பலன் அடைவீங்க. ஹல்லேலூயா. இன்னொரு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அந்நிய பாஷைகள்ல நிறைய பேசணும். ஆமென். அந்நிய பாஷைகள்ல நீங்க நிறைய பேச பேச உள்ளான மனுஷனில் ஒரு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க வேணா உட்கார்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ரொம்ப சோர்வா இருக்கிற டைம்ல, ரொம்ப டிஸ்டர்பரா இருக்கிற டைம்ல, பாதிக்கப்பட்டு உடைஞ்சு போய் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக உட்காந்து அந்நிய பாஷையில் ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க. ஆவியான உங்களை பலப்படுத்துறது தெரியும். ஹல்லேலூயா. ஆவியிலே நம்மை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிக்கலாம். 3:20. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக அவர் கிரியை செய்ய. எந்த அளவுக்கு அவர் செய்கிறார்னா, நீங்கள் உங்களை பலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியில் நிரம்ப, ஆண்டவர் உங்களை நிரப்ப அந்நிய பாஷையில் பேச நீங்கள் இடம் கொடுக்கும்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மேலான காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வது நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு தேவையானது தான். ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் தான் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயங்களை அவர் தான் அறிந்திருக்கிறார். அவர் தேவனுடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறார், நம்மையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் இருவரையும் ஒன்றாக இணைக்கிறவர் அவர். வசனம் சொல்லுது, அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அப்படின்னா ஏதோ ஒன்று இல்லை, அதுதான் அவருடைய ஆவி. கிரியை செய்கிற வல்லமையின்படியே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு தமிழில். ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் அந்த வெர்ஷன் போடுமா? எபேசியன்ஸ் 3:20. எபேசியர் 3:20. Now to him who by the action power that is at work within us is able to carry out his purpose and do superabundantly far over and above all that we ask or think, infinitely beyond our highest prayers, desires, thoughts, hopes or dreams. Enna blessing. Infinitely beyond our highest prayers, desires, thoughts, hopes or dreams. நீங்கள் கனவு காண்கிறத விட, உங்களுடைய ஆசையை விட, எல்லா பிரேயரை விட, உங்களுடைய எல்லா எண்ணங்களை விட, நீங்கள் யோசி பார்க்கிற எல்லாத்த விட அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை அப்படின்னு. அதாவது now to him who by the power அப்படின்னு இருக்கு. அது அந்த பவர் அப்படின்ற இடத்துக்கு முன்னாடி பிராக்கெட்ல சொல்லப்பட்டிருக்குது ஆக்ஷன் ஆஃப் ஹிஸ் பவர், அவருடைய செயல். ஹல்லேலூயா. அதுதான் ஆவியானவர்.
ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய அன்பிலே நம்மை நிலைநிற்க செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உறவிலே நம்மை நிலைத்திருக்க செய்கிறார். அவருடைய கட்டளைகளை நாம் செய்ய கைக்கொள்ள அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே ஆண்டவர் நிலைத்திருக்கிறாரா இல்லையா அப்படின்றத அவருடைய ஆவியை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை, அப்படித்தானே எழுதப்பட்டிருக்குது. ஆனால் எழுதப்பட்டது நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் எப்படி இருக்குதுன்னா, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் அப்படின்னா அவர் நமக்கு நம்மில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் அறியணுமா? அவருடைய ஆவியானவரை உதவி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே நாம் அறிந்திருக்கிறோம். அவர் உங்களில் தான் நிலைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற உணர்வு ரொம்ப குறைவாக இருக்கிறது, ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னைக்கு சபையில் ஒரு காரியத்தை சொல்லும்போது பேசும்போது நம்ம ஆவியில் நிரம்புகிறோம். அது பொய்யா அப்படின்னா நிறைய பேருக்கு இவர் இப்படி ஒரு சிலருக்கு அந்த ஆவியினுடைய இதுக்கு அதிகமாக இருக்குது. சில பேருக்கு பாட்டு பாடினா அபிஷேகம் வருது அப்படின்னா அது பொய்யானா பொய் இல்லை, உண்மை. அது எப்படி பாட்டு அந்த மியூசிக்கை நிறுத்தணும்னு டக்குன்னு நின்றோம். எப்படி நிற்கும் அப்படின்னா அது பொய் இல்லை, அது உண்மைதான். ஏன் தெரியுமா? அபிஷேகம் அப்படின்றது ஹீப்ரு வார்த்தையில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா ஆளுகை. அதை அப்படியே கவர் பண்ணுமா? ஆளுகை பண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அபிஷேகத்துக்கு நாம் இடம் கொடுக்காம நம்ம அது நிரப்பாது. அது நீங்க இப்ப பேண்ட் வாசிக்கும் போது பாட்டு பாடும் போது நம்மளுடைய ஆவியில அவருக்கு நிறைய இடம் உண்டாகிறதுனால அது அதிகமாக நம்ம நிரப்புது. இன்னைக்கு பிரதர் ஸ்தோத்திரம் பண்ற அபிஷேகம் நிரம்புற காரணம் என்னன்னா அவருடைய ஆவி ரொம்ப கிளீனா இருக்குது. இடம் கொடுக்கறதுனால ஈஸியா ஆண்டவர் ஃப்ளோ ஆகுது. ஆவியானுடைய வல்லமை ஃப்ளோ ஆகுது. அதை நம்ம பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கோம் ஒளியை நம்ம அதை அனுபவிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாமல் சம்பூர்ணமாய் தம்முடைய ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை உள்ள வச்சிருக்கிறார். புத்திர சுவீகாரத்தின் ஆவியை வச்சிருக்கிறார். அவர் நமக்கு துணையாக கொடுக்கப்பட்டார். அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை நடத்துவார். அவர் நமக்கு பாதை காட்டுவார். நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆவியான உங்களோடு இருக்கிறது? ஹல்லேலூயா, ஆமென். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களிலே நிலைத்திருக்கிறார். வசனத்தை வாசித்து நம்ம அதை குறித்து பேசி முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் குறித்து இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்பொழுது பேசின வார்த்தைகள். அவர் நீங்க முன்னாடி வசனங்கள்லாம் வாசிங்கன்னா தெரியும். முன்னாடி வசனத்தை வாசிமா. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். ஆமென். தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் என்ன பண்ணுவார்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கொஞ்சம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வதில் கிறிஸ்தவர்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்குது. அதை சரியாக புரிந்து கொள்ளாததுனால நிறைய
ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். கொஞ்சம் கவனிங்க. இதை வாசிக்கும் போது மறுபடியும் எனக்கு தோணுது, தேவனும் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஆவியானவர் கையில் அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு கம்பேனியன் அவர் தான். ஹல்லேலூயா, ஆமென். பெரிய நல்ல துணையாளர், தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதை நம்ம எப்பவுமே உணரணும். நம்மை சிறந்த வழியில் அவர் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. நீ பெஸ்ட்டான பாதையில் போகிறதுக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருக்கு நம்ம இடத்தையே கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு எல்லாம் மாறணும். இன்னிலிருந்து எல்லாம் மாறணும். ஒவ்வொரு நாளும் அவரோட அவரை எந்த அளவுக்கு நீங்கள் பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர பரப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உயரத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். கிறிஸ்தவம், வேதம், வசனம், சத்தியம் அப்படின்னு பேசிட்டு ஆவியானவருடைய அனுபவங்களை நிறைய விட்டுடுறோம் நம்ம. அதுவும் வேத சத்தியம் முக்கியப்படுத்துறது அதுதான். ஆண்டவர் சொல்ல பாருங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நானும் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு உள்ள வருவேன். போனாதான் உள்ள வர முடியும். 3.5 வருஷமா கூடவே இருந்தோம், கடைசியில் தூசிட்டு மறுதளிச்சுட்டு போயிட்டான். தெய்வம் கூடவே இருக்கிறாரு. 3 வருஷம் கூடவே சுத்துறாரு. வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம் கூடவே இருக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் உள்ள வந்தார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயந்து கடந்த பேதுருவை மறுரூபமாக்கி ஆயிரங்களுக்கு முன்பாக நிற்க வைத்தார். ஹல்லேலூயா. இவரை போல ஒரு வல்லவர் உண்டோ? ஹல்லேலூயா. அவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. இவருடைய அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அழைப்பில் இருக்கிற பெரிய ஆச்சரியமான ஒரு நம்பிக்கைக்கு ஆதாரம் அவருடைய ஆவி. அவருடைய ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கவனிக்கலாம். இந்த வசனம் சொல்லுது, 8வது வசனம் 16, யோவான் 16:8. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ நம்ம நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, இஷ்டத்துக்குலாம் இருக்கிறாங்களே. இஷ்டத்துக்கு மீன்ஸ் அவங்க நினைக்கிற இஷ்டன்றது வேற. பாவன்ற எப்படி சொல்றதுன்னா, நாம் பேசும்பொழுது பாவிகளை ஆண்டவர் நேசிக்கிறார். வாங்க, ஆண்டவர் உங்களை மறுரூபமாக்குவார் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் மன்னிக்கிறாரு, உங்களை மறுரூபமாக்குவார், உங்களை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்கிறோம். போன தடவை கூட சொன்னேன், மன்னிக்கிறதுல அவருக்கு பிரச்சனையே இல்லை. மன்னிப்புன்ற வார்த்தையே அவர் முடிச்சிட்டாரு. மன்னிப்புக்கு எண்டு வச்சிட்டாரு. எல்லாத்தையுமே மன்னிச்சார். மனம் திரும்புதலில் தான் பிரச்சனையே நமக்கு. மனம் திரும்புதலை அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த வசனத்தை வச்சு நிறைய கிறிஸ்தவர்கள், முக்கியமாக ஊழியக்காரர்கள் ஜனங்களை படுத்துகிற பாடு ரொம்ப அதிகம். நல்ல கவனிங்க. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உன்னன்றது இந்த இடத்துல கவனிக்கணும். எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் அந்த வெர்ஷன்ஸை விரிவாக்க மொழிபெயர்ப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தை போடுமா? MSP வெர்ஷன் போடு. When he comes, he'll expose the error of the godless world's view of sin, righteousness and judgment. When he comes, he will expose the error of the godless world's view of sin. என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுமா? சும்மா அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண, ஏன்னா நானே சொல்லிடக்கூடாதுல்ல. சொல்லு. ஆவியானவர் வரும்போது கர்த்தரை அறியாதவங்க பாவத்தை பார்க்கிற அந்த பார்வையில அதுல இருக்க மிஸ்டேக்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? உலகத்தார் பாவம்ன்ற விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்க பார்வையிலேயே ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவர்களுடைய வியூ ஆஃப் சின், ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், அவர்களுடைய பாவத்தில் அவருடைய பார்வையில் இருக்கிற பார்வை தான் ஆண்டவர் மாத்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க NIV வெர்ஷன் போடுமா? NIV வெர்ஷன் போடு. When he comes, he will convict the world of guilt in regard to sin and righteousness and judgment. He will convict the world of guilt in regard to sin and righteousness and judgment. புரியுதா உங்களுக்கு? ஆங்கிலம் தெரிந்தவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன்.
புரியுதா நான் சொல்றது? அவர் வரும்போது நம்மை உணர்த்துவார். நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. நீங்க 9வது வசனத்தை வாசிங்கன்னா நல்லா புரியும். இதே அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், அதாவது உலகம் விசுவாசியாமல் இருக்கிறதுனால பாவத்தை குறித்து, பாவம் செய்கிறவன் நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்றத அவர்கள் விசுவாசிக்காதனால, அவர்கள் அவரை விசுவாசிக்கிறதுனால பாவத்தின் விளைவை குறித்து பேசுவார். நம்ம மூலமா தான் பேசுவார். பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினாலே நீதியை குறித்தும், அதாவது நான் உங்க கூடவே இருந்தாதான் நீங்க பரலோகம் வர முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்காக பிதாவின் முன்பாக நானே நீதியாக மாறிட்டேன். அந்த நீதியை குறித்து அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நீதி, பிதாவினுடைய நீதி, தேவனுடைய நீதி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நானே உங்களுக்காக நீதியா போறேன்றத உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம்முடைய நீதி. ஹல்லேலூயா. இதை சொல்லுகிறவர் யாருன்னா உங்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. அப்புறம் 3வது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பிசாசு தண்டிக்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு, பிசாசு தண்டிக்கப்பட்டுட்டான், நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அவனுடைய தலையை கர்த்தர் நசுக்கினார். மரணத்தின் கூறாகிய பாவத்தின் கூறாகிய மரணத்தை கர்த்தர் அழித்தார், உடைத்தார், கால்களாலே நசுக்கினார், நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பில் பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை அடைய நமக்கு உதவி செய்வார் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆவியானவரே என்னை நிரப்புங்க, உம்மை போல என்னை மாற்றுங்க, என்னை சாதாரணமா இருக்க இனிமேல் நீங்க விடக்கூடாது. நான் கேட்டபடி ஒரு தேவனை எனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். நான் எப்படி சாதாரண ஒரு மனுஷனாக இருக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, 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 Jesus. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும். சீனாய் மலையினிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரோ. அவர் வேற எங்க இருந்தோ வரப்போறது இல்லை.
உங்களுக்குள்ளே இருந்து அவர் எழும்ப, அவருக்குள்ள அவர்களை நிரம்பும்படிக்கு கேளுங்க. ஆண்டவரே, இப்பொழுது என்னை நிரப்பும், உம்முடைய வல்லமையினால வரங்களினால என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. கேளுங்க, ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய வல்லமையினால, உம்முடைய அக்கினியினால, உம்முடைய அபிஷேகத்தால என்னை நிரப்பும். எங்கெந்தோ அவர் கொடுக்க போறது இல்லை, உங்களுக்குள்ள இருந்து அதை உருவாக்குகிறவர், உங்களுக்குள்ளே அசைவாடி அதை கொண்டு வருகிறவர். எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றோ எழுந்து ஜொலிக்க ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கேட்கலாமா? இப்போ வாரும், உள்ளம் நிரம்ப. ஓ ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய உள்ளம் நிரப்பப்படும்படிக்கு மகிமையாய் மகிமையாய் ஒரு சுழல் காற்றை போல நமக்குள்ளே அசைவாடுகிறவர், பல நாட்களாக பல வருஷங்களாக அடைப்பட்டு இருக்கிற ஆவியின் அபிஷேகத்தை இன்றைக்கு உடைந்தோட பண்ணுகிறார். ஓ, ஒரு வற்றாத நீரூற்றை போல. ஓ, இடமசைய. ஓ, மகிமை. உள்ளம் நிரம்பட்டும், உள்ள நிரம்பட்டும். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் கர்த்தர் நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். தைலம் வழிந்து ஓடட்டும். ஓ, இடமசைய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நல்லா நிரப்பட்டும். நிரம்ப இடம் கொடுங்க. யாரையும் கவனிக்க வேணாம், யாரையும் கவனிக்க வேணாம். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேச, புதிய பாஷையில கேளுங்க, புதிய பாஷையில கேளுங்க, புதிய பாஷையில கேளுங்க, நவமான பாஷையில கேளுங்க, நவமான பாஷையில கேளுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவர் அக்கினி, அவர் அக்கினி, அவர் அக்கினி, அவர் சுழல் காற்று, அவர் பலத்த காற்று, அவர் பலத்த அக்கினி, அவர் அக்கினி பிளம்பு. ஹல்லேலூயா. மகிமையான காரியங்களை அனுபவிக்கும்படியாக பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே. ஹல்லேலூயா. மழைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே, கனமழைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே. தேற்றிடுமே, உள்ளங்களை தேற்றிடுமே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆவியானவரை பார்த்து நாம் கேட்கிற ஜெபம் இது. ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய உள்ளத்தை தேற்றிடுமே, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அபிஷேக தைலத்தினால். தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேக தைலம் வரும்போது எல்லா காயங்கள் மாறும், எல்லா பலவீனங்கள் மாறும், எல்லா சோர்வுகள் மாறும். அவருடைய தைலம்
இன்றைக்கு இந்த ஆலயத்தின் மேலே ஊற்றப்படுகிறது. ஆவியானுடைய அபிஷேக தைலம், ஆவியானவருடைய அபிஷேக தைலம் ஓ ஊற்றப்படுவதாக. ஆவியானவரே தைலத்தை ஊற்றுங்க, ஆவியானவரே தைலத்தை ஊற்றுங்க. மகிமையாக 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 தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். Fill everybody, fill everybody, fill everybody, fill everybody in the mighty name of Jesus, in the mighty name of Jesus. Hallelujah, hallelujah. மகிமை 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 மகிமை. அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே அசைவா. நிரப்புகிறார் நிரப்புகிறார். மகிமையாய் மகிமையாய் தேவன் இறங்க ஆயத்தம். ஓ உங்களுடைய இருதயத்தை அவர் பார்த்து விட்டார், உங்களுடைய ஆயத்தத்தை அவர் பார்த்து விட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா எண்ணங்களை விட்டுட்டு அவருக்கு இடம் கொடுங்க. இப்பொழுது உங்களை ஒரு பேப்பரை போல, ஒரு லேசான பொருளை போல மாற்ற அவர் வல்லவர். நிரப்ப விரும்புகிறார். நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் கால்களுக்கு கீழே தேவனுடைய காற்று, தேவனுடைய அக்கினி வரட்டும் இப்பொழுது. ஓ மகிமை தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. நிரப்பட்ட 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 ஒவ்வொருவரை ஒவ்வொருவரை எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா வியாதிகள் மறையட்டும், எல்லா 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 பாவ பழக்கங்கள் நீங்கட்டும். விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினால். கண்ணீரெல்லாம் கிருபையின் போல் கரத்தால் துடைத்திடுமே. கண்ணீரெல்லாம் கிருபையின் போல் கரத்தால் நிறைத்திடுமே. மகிழ்வுடன் துதித்திடவே நிறைத்திடுமே. ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஓ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே எழும்ப இடம் கொடுத்த இந்த வேளையிலே உனக்கான காரியங்களை செய்ய ஓ தம்முடைய கிரியைகளை அவர் துவங்கிவிட்டார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் மாற்றும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்.